Good morning students. Today we are going to learn about the lesson unit 5 basis of classification, topic 5.1 basis of classification. The living organisms are so large in number and that they need to be classified into smaller groups. அதாவது நாம வாழக்கூடிய இந்த உலகத்தில் பல்வேறு விதமான உயிரினங்கள் வாழ்கின்றன. They are large number of groups. For example, அது யூனிசெல்லாக இருக்கலாம், மல்டிசெல்லாக இருக்கலாம், அது பேக் போனுடைய வெர்டிபிரேட்ஸாக இருக்கலாம், இன்வெர்டிபிரேட்ஸாக இருக்கலாம். ஸோ ஈச் ஒன் இண்டிவிஜுவல் அனிமல்ஸ் நம்ம எப்படி நம்ம தெரிஞ்சிக்க முடியும்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிளாசிஃபிகேஷன் மூலமாகத்தான் எளிதில் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஸோ கிளாசிஃபிகேஷன் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் ஆஃப் easily known individual animals for different types of groups. Okay, the living organisms are also so large in some number that they need to classify into smaller groups. Classification of living organisms is made up of the basis of their characteristics, similarities and differences. அதுக்கடுத்து எப்படி நம்ம அந்த உயிரினங்களை பிரிக்கிறோம்னா அதனுடைய ஒற்றுமைகள் மற்றும் வேற்றுமைகளை அடிப்படையாக கொண்டு தான் உயிரினங்களானது வகைப்படுத்தப்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு classification of animals என்னுடைய flow chart கொடுத்துருக்காங்க. So first of all, the animals can be classified into two different categories based on the presence of backbone. First one vertebrates, second one invertebrates. So vertebrates are furtherly divided into two groups. First based on the presence of heat. Okay, so warm blooded animals, cold blooded animals. Invertebrates with joined legs, கண்டங்களுடைய கால்கள், and without legs, கால்கள் இல்லாத உயிரினங்கள் சொல்லிட்டு இன்வெர்டிபிரேட்ஸை நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ வார்ம் பிளட் அனிமல்ஸில் டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் இருக்குது, மேமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸு. கோல்டு பிளட் அனிமல்ஸில் ஃபிஷ்ஷு, ரெப்டைல்ஸு, ஆம்பிபியன்ஸ் இதெல்லாம் இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஜாயின் லெக்ஸ் வித் அனிமல்ஸு, 3 legs, 3 pairs of legs, and then above then more 3 pairs, அது 3 ஜோடிகளுக்கு மேற்பட்ட கால்களுடைய விலங்குகள் அது எல்லாமே அந்த கேட்டகரியில் இருக்குது. வித்தவுட் லெக்ஸில் worms லைக் புழுக்கள் மாதிரியான உயிரினங்களும் புழுக்கள் மாதிரி இல்லாத உயிரினங்களும், ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளூக் worm, டேப் worm இதெல்லாம் பார்த்திங்கன்னா புழுக்கள் மாதிரியான இல்லாமல் ஒரு உயிரினங்களாகவும் இதில் கிளாஸிஃபை பண்ணியிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு do you know? So Aristotle was a Greek philosopher and a thinker who lived about 2400 years ago. 2400 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு அறிவியல் அறிஞர் அரிஸ்டாட்டில் என்பவர். இவர் ஒரு தத்துவ அறிஞர். Aristotle came up with the following grouping system that was used for almost 2000 years after his death. இவர் கண்டுபிடிக்கப்பட்டதாமே 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் இவருடைய செயல் சொன்னதெல்லாம் நமக்கு தெரிய வருகிறது. He classified all organisms into either animals or plants. இவர் தாவரங்கள் மற்றும் விலங்குகளை நல்ல தெளிவான வகைப்படுத்தல் மூலமாக வகைப்படுத்தியிருக்காரு. Then he classified into those with blood and those without blood. அதாவது எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னா ரத்தமுடையவை, ரத்தமற்றவை சொல்லிட்டு முதலாக அரிஸ்டாட்டில் உயிரினங்களை வகைப்படுத்துகிறாரு. Then the animals are classified into 3 groups based on their method of movement. அதுக்கப்புறம் இது இடப்பெயர்ச்சி அடைகின்ற தன்மையை பொறுத்து 3 விதமான உயிரினங்களாக பிரிக்கிறாரு. வாக்கர்ஸ், ஃப்ளையர்ஸ் ஆர் ஸ்விம்மர்ஸ், நடந்து செல்பவை, பறப்பவை மற்றும் தண்ணீரில் நீந்துபவை ஆகிய 3 வகைகளாகத்தான் முதல்ல இவர் வகைப்படுத்தியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ஆக்டிவிட்டி பார்க்குறோம். ஸோ இன் திஸ் பிக்சர் we can show different types of buttons in different types of colors. Those buttons are present in different types of colors and different number of holes in center of the buttons. So how to classify these buttons நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னோம்னா, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, based on the special feature and character the students identify each button according to its size, hole and color. அதாவது எதை பேஸ் பண்ணினா அதனுடைய சைஸு, கலரு, ஹோல்ஸு இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம். திஸ் இஸ் known as ஐடென்டிஃபிகேஷன். இதுக்கு பேர் தான் நம்ம அடையாளம் செய்யப்படுத்துதல். Then teacher shall ask students to separate the button according to the size, hole and color. This is known as assortment. தனியாக பிரிக்கிறது, அதுக்கு பேர் பிரித்தல், assortment அப்படின்னு பேர். After assorting the buttons, the teacher asks the students to gather the buttons according to their size, hole and colors. This is termed as grouping. தனித்தனியாக நம்ம பிரித்து ஒரு குழுவாக வச்சோம்னா அது பேர் grouping. ஸோ ஐடென்டிஃபிகேஷன், assortment and grouping which results in classification. இந்த 3 தான் நான் சொல்லணும்னா classification அப்படின்னு சொல்கிறோம். What is the mean by classification? Define classification. The method of arranging the organisms into groups is called classification.
when we classify things we put them into groups based on their characteristics அதாவது அவருடைய பண்புகளினுடைய அடிப்படையில் பல்வேறு விதமான உயிரினங்கள் நம்ம வகைப்படுத்தணும். இந்த வகைப்படுத்துகின்ற இந்த முறைக்கு பேர் தான் வகைப்பாட்டியல் அல்லது வகைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லி பேர். ஸோ why do we classify things, ஏன் வந்து நம்ம வந்து இந்த உயிரினங்களை வகைப்படுத்தணும்? ஸோ வாட் ஆர் த ரீசன்ஸ், அதுக்கான காரணங்கள் என்ன சொல்லி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு கிளாஸிஃபையிங் திங்ஸ் மேக் இட் ஈஸி ஃபார் அஸ் டு நோ தேர் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ். அதாவது ஒரு வகைப்படுத்தணும்னா அந்த உயிரினங்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமைகள் மற்றும் வேற்றுமைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ we can know differences between similarities and dissimilarities. Okay. Second point, things with similar characters are classified into same group. These things are usually similar in at least one characteristics. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு பண்புகளை உடைய ஒரு குழுவாக இருக்கக்கூடிய உயிரினங்களில் ஏதேனும் ஒரு கேரக்டர், ஏதாவது ஒரு பண்பானது அவங்களுக்குள்ளேயே ஒரு வித்தியாசமானதாக இருக்கிறத கண்டுபிடிக்கலாம். திங்ஸ் வித் டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்டு டிஃப்ரெண்ட் குரூப். தீஸ் திங்ஸ் ஆர் யூஸ்வலி டிஃப்ரெண்ட் இன் அட்லீஸ்ட் ஒன் கேரக்டரிஸ்டிக்ஸ். பல்வேறு விதமான வேறுபட்ட பண்புகளை உடைய குழுவாக இருக்கக்கூடிய உயிரினங்களில் ஏதாவது ஒரு பண்பு அவைகளுக்கிடையே ஒற்றுமையாக ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ கிளாசிஃபிகேஷன் ஹெல்ப்ஸ் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் இன் பெட்டர் வே. உயிருள்ள மற்றும் உயிரினங்கள் உயிரற்ற தன்மையுடைய உயிரினங்களை தனிமைப்படுத்தும் பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள் வி கேன் கிளாஸிஃபை அண்ட் நியூலி டிஸ்கவர். அது ஒரு புதிதாக ஒரு உயிரினம் கண்டுபிடிக்கிறோம்னா அந்த பழைய உயிரினங்களோடு நம்ம கம்பேர் பண்ணால் மட்டுமே தான் அவற்றை பற்றி முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். For example, we can classify a newly discovered organism. We would come to know how it relates with other. பழைய உயிரினங்களோடு தொடர்பு படுத்தி பார்த்தா தான் அவைகளுக்கிடையே உள்ள ஒற்றுமைகள் மற்றும் வேற்றுமைகள் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடியும். ஸோ நீட் ஃபார் கிளாஸிஃபிகேஷன். கிளாஸிஃபிகேஷன் வகைப்படுத்தனுடைய நோக்கங்கள் என்ன சொல்லி பார்த்தோம்னா, ஸோ கிளாஸிஃபிகேஷன் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 4 மார்க் கொஷின்ஸ் வரக்கூடியதாக இருக்கும். 2 மார்க்கில் 5 மார்க். ஓகே, கிளாஸிஃபிகேஷன் இஸ் நீடட் டு ஐடென்டிஃபை an organism correctly. அதாவது வகைப்பாட்டியல் என்பது ஒரு குறிப்பிட்ட உயிரினத்தை தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடியும். இட் ஹெல்ப்ஸ் டு நோ த ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் த ஆர்கானிசம். அதனுடைய தோற்றங்கள், ஆரிஜின் தோற்றங்கள், அதனுடைய எவல்யூஷனரி தியரி, எவல்யூஷன் அதனுடைய பரிணாம வளர்ச்சி ஆகியவை எல்லாமே இந்த வகைப்படுத்தல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். டு எஸ்டாப்ளிஷ் த ரிலேஷன்ஷிப் அமாங் டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ். ஓகே, அதாவது அந்த உயிரினங்களுக்கிடையே உள்ள தொடர்புகள், ஒவ்வொரு விதமான உயிரினங்களுக்கிடையே உள்ள தொடர்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். It provides the information about living things in different geographical region. எந்த மாதிரியான புவி பரப்புகளில் இவை வாழ்கின்றன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். It helps in understanding how complex organisms must have evolved from simpler one. எப்படி எளிய உயிரினத்திலிருந்து ஒரு சிக்கலான உருவமுடைய இந்த தன்மையுடைய உயிரினங்களாக மாறுச்சு அப்படிங்கிறத இந்த எவல்யூஷனரி தியரி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதற்கெல்லாம் காரணம் என்ன கேட்டிங்கன்னா இந்த கிளாஸிஃபிகேஷன் தான். ஸோ கிளாஸிஃபிகேஷன் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் early organisms, how to producing, how can be change our characters. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ஒரு சான்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வே எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கிளாஸிஃபிகேஷன் தான். ஓகே, scientists have been able to discover and classify more than 2 million organisms on the earth, ranging from tiny bacteria to the largest blue whales. அதாவது அறிவியல் அறிஞர்கள் பல்வேறு விதமான உயிரினங்களை வகைப்படுத்தினாங்க. அது மிகச்சிறிய அளவுள்ள ஒரு டினி பாக்டீரியாவிலேருந்து மிகப்பெரிய அளவுள்ள ஒரு ப்ளூ வேல்ஸ் வரைக்கும் 2 மில்லியன் உயிரினங்களுக்கு மேலான உயிரினங்களை வகைப்படுத்தியிருக்காங்க. ஸோ ஈச் ஆர்கானிசம் ஹாஸ் பீன் கிளாஸிஃபைட் இன் எ கேட்டகரி பேஸ்ட் ஆன் இட்ஸ் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் வித் அதர் குரூப் ஆஃப் ஆர்கானிசம். இவை எல்லாமே அதனுடைய பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில் தான் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. we can define hierarchy of an organism is, அதாவது அதனுடைய எப்படி வந்து நம்ம வகைப்படுத்தணும், அதனுடைய உடல் அமைப்பு, செயல்பாடுகள் ஆகியவற்றினுடைய அடிப்படையை வச்சு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வகைப்படுத்தியிருக்கோம். The system of arranging taxonomic categories will be a descending order based on their relationship with the other group of organism is called hierarchy of categories. இந்த ஹியரார்ச்சிங்கிறது வகைப்பாட்டியல் படிநிலைகள் ஆகியவற்றை பொறுத்து நம்ம என்ன பண்ணுறோம், உயிரினங்களை வகைப்படுத்துகிறோம். This system was introduced by Linnaeus and is called Linnaeus hierarchy. முதலாக இந்த ஹியரார்ச்சி சிஸ்டத்தை கார்லஸ் லின்னேயஸ் என்பவர் தான் கண்டுபிடிச்சார். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறோம், நம்ம வந்து லின்னேயஸ் ஹியரார்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். There are 7 main categories of hierarchies, namely kingdom, phylum, class, order, family, genus and species. Species is the basic unit of classification. Very important one mark. ஸோ அந்த லின்னேயஸ் அவர் வந்து வகைப்படுத்தின அந்த வகைப்பாட்டியில் 7 படிநிலைகள் இருக்குது. அந்த 7 படிநிலைகளும் இறங்கு வரிசையில் இருக்குது. ஸோ அதில் இருக்கக்கூடிய கடைசியாக இருக்கக்கூடிய இந்த ஸ்பீசிஸ் தான்
பேசிக் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த கிளாஸில் பேஸ்ட் ஆன் த எபவ் கிளாசிஃபிகேஷன் எந்த ஒவ்வொரு கேரக்டர்ஸை பற்றி எப்படி எதனா உயிரினங்களை வகைப்படுத்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.